என்ன நந்தினி, பரீட்சை எப்படி எழுதுன? நம்ம ஏக்கத்துல சேர அளவுக்கு எழுதிருக்கேன். உனக்கு எதுக்கு பிள்ளை இதெல்லாம்? ஏன் நீ மட்டும் தான் ஏக்கத்துல இருக்கணுமா என்ன? நான் படிச்சுட்டு வரேன், எனக்கு ஏத்த வேலை உங்க ராணுவத்துல இருக்கும்ல. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல படிச்சு முடி. அப்புறம் என்ன? அப்புறம் படிச்சுட்டு நேரா நம்ம ஏக்கத்துல தான் வந்து சேருவேனா? ஆமா, நான் உன்னை வயக்காட்டு பக்கம் பார்த்ததே இல்லையே. எதுவும் தாக்குதலா? எதுவும் தகவல் வந்திருக்கா? ஆமாம் பிள்ளை, ரத்த சேமிப்பு முகாம் நடத்தணும். தாக்குதல் இருக்கான். சரி, முன்னாடி மாதிரியே அப்பா நம்ம வீட்லயே பண்ணிக்கலான்ட்டார். அப்போ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா? ஆமாம். எத்தனை பேர் வருவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் வருவாங்க. நந்தினி இங்கே வாமா. அண்ணா எடுத்துக்கங்க, நீங்களே எடுத்துக்கங்க. அண்ணா இந்தாங்க, இந்தாங்க அண்ணா. ஐயா இந்தாங்க, இந்தாங்க. நம்ம பிள்ளைங்க ஏதோ அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆயுதம் ஏந்தி போராடலை. பொதுவாகவே எங்கே போனாலும் கடைசியாக மிஞ்சுறது அவமானம் மட்டும்தான். அடுத்த தலைமுறை பிள்ளைங்களும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு வாழ்றத நாம யாரும் விரும்பலை. அதனால தான் சொல்கிறேன், நம்ம போராட்டத்தை தீவிரப்படுத்தணும்னா நம்ம தலைவர் கரிகாலனுக்கு நாம துணையா நிக்கணும். நாம ஒரு சர்வதேச ராணுவமா உருவாகணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவ பிரிவு. அதை நாம வலுப்படுத்தணும். போர்க்களத்துல அடிப்படையான தேவை 2 தான். ஒன்னு உசுறு, இன்னொன்னு ஆயுதம். அதுல நம்ம பிள்ளைங்களோட உசுரை காப்பாத்துற மருத்துவ பிரிவு நாளைக்கு நம்ம ஊருக்கு ரத்த சேகரிப்பு முகாம் நடத்துறதுக்காக வர்றாங்க. அத நம்ம வீட்டிலேயே நடத்தலான்னு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம அமைப்பை முழுமையா தடை பண்ணதுனால நாம ரொம்ப ரகசியமா தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. ஒத்தையா வீட்டுக்குள்ள வந்து ரத்தத்தை கொடுத்துட்டு போனா போதும். இத மற்றவங்கள்ட்டையும் நீங்க சொல்லிடுங்க. ஒன்று மட்டும் சொல்றேன், நாம நம்ம உசுரை விதையா விதைக்கிறோம். அது ஒரு நாள் வெடிச்சு முளைச்சு சுதந்திரமா நிற்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பிள்ளைங்க என்னைக்கும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிட மாட்டாங்க. நாம அவங்களுக்கு துணையா இருப்போம். என்ன அறிவு? சரிதானே? செஞ்சிரோண்ணா. அப்படிலாம் விட்டுட்டு ஓடிட மாட்டோம்ப்பா.